வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரன்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் கனிஷ்கா, வயது 32, ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிங்க, ஜாதி கோண ரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி ஆவாரங்குடியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதின்னு ஓரளவு வசதியுள்ள குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. இவங்களுடைய உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்களும் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் அவசியம் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும். குறைந்தாலும் வருமானம் இருந்தாலும் போதுமானது. ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் ராதா, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா விருஷிக ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி பழனியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்டுள்ள சிறிய குறையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகளை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. மறுமணமாக இருந்தாலும் முழு சமாதானம். மற்றபடி படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் வேணி, வயது 37, ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க, ஜாதி தடையல்னு சொல்லியிருக்காங்க. குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலி தொழில் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி சோலைமேட்டில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதின்னு இருக்குங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணா ஒரு அக்காங்க. அவங்க இருவருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே இவங்களுடைய கணவர் பார்த்தீங்க அப்படின்னா வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டதுனால இவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுங்க. இப்போ தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தனக்கு அப்புறம் தன்னுடைய மகளுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் தன்னுடைய மகளின் எதிர்காலத்திற்காகவும் மறுமணம் செய்து வைக்க முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம். குறைந்தளவு வருமானம் குறைந்தளவு படிப்பு இருந்தாலும் போதுமானது. தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா 2 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க. குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.